ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான கண்ணகி அப்படின்ற ஒரு தரமான தமிழ் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஒன்லைனர் என்னன்னா, பெற்றவங்கனாலையும் சொந்தக்காரங்கனாலையும் நம்பினவங்கனாலையும் ஏமாற்றப்பட்டு மோசமான வாழ்க்கை வாழக்கூடிய 4 பெண்களுடைய கதையை தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய பேர் கண்ணகி. கண்ணகி அப்படின்னாலே நமக்கு ஹிஸ்டாரிக்கல் கண்ணகி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த படம் அவங்கள பற்றினது கிடையாது. கலை, நதி, நேத்ரா மற்றும் கீதா அப்படின்ற 4 பெண்களுடைய பெயரை ஷார்ட் பண்ணி தான் கண்ணகி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் இது தாண்டா சினிமா அப்படின்ற டெம்ப்ளேட்டு ட்ரெண்ட் ஆகிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் இந்த படத்தை பார்த்து சொல்லலாங்க, இது தாண்டா சினிமா அப்படின்ட்டு. படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் வேற லெவலில் இருந்தது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, ஒரு தரமான ட்விஸ்ட். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட மொத்த கதையுமே கோயம்புத்தூர்ல நடக்கிற மாதிரி தான் கைஸ் காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கலை அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு வில்லேஜ் சார்ந்த ஒரு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வீட்டுல மாப்பிள்ள பார்த்திருக்காங்க. கலைக்கு அம்மா, அப்பா, பாட்டி, சித்தப்பா, மாமா எல்லாம் இருக்காங்க. கலையோட அம்மா எப்ப பார்த்தாலும் கலையோட அப்பாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்தாச்சு, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு கலையோட அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட கலையோட அப்பா உட்காந்து அப்படியே பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் கலை சின்ன வயசுல எடுத்த போட்டோவை காமிச்சு, இதுதான் என் பொண்ணு வயசுக்கு வந்த சீரப்ப எடுத்த போட்டோ அப்படின்னு காட்ட, பின்னாடி இருந்து கலையோட அம்மா சைகை காமிச்சு இருக்காங்க. இதுக்கு அந்த போட்டோ எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்திலேயே கலை ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணை பார்க்க கலை பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே டீ எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியா பேசிட்டோம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. மாப்பிள்ளை நிறைய கொஸ்டின் கேட்பாரு அப்படின்னு சொல்லி தான் கலை நிறைய ப்ரிப்பேர் ஆயிருந்தாங்க. ஆனா மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகேங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற ஒரே வார்த்தையோட முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. கலையோட கசினுக்கு செம்ம ஷாக்கா இருந்துட்டு இருக்கு. எதுவுமே கேட்கலையா? சத்தியமா எதுவுமே கேட்கலையா? என்ன படிச்சிருக்க, எந்த நடிகரை பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், பாட தெரியுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவையா, இந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கலையா அப்படின்னு கேட்க, எதுவுமே கேட்கல, நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல, உன் போனை கொண்டா அப்படின்னு போனை வாங்கி கலையோட மொபைல்ல இருந்து, நீங்க தாங்க நான் பார்க்குற ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள அப்படின்னு மாப்பிள்ளைக்கு ஒரு டெக்ஸ்ட் போடுறாங்க. உடனே மாப்பிள்ளை பிக்கப் லைனோட ரிப்ளை கொடுக்குறாருங்க, நீங்க தாங்க நான் பார்க்குற கடைசி பொண்ணு அப்படின்ட்டு. உடனே நம்ம கலையோட கசின் அப்படியே சத்தம் போட்டுட்டு போறாங்க, அத்தை மாப்பிள்ளை ஓகே, கலைக்கு கரெக்டாக தான் இருப்பாரு அப்படின்னு சொல்ல, கலைக்கும் பிடிச்சிருக்கு, அந்த மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாம் ஓகே ஆகிற சிச்சுவேஷன்ல கலையோட அம்மா பார்த்தீங்கன்னா, இல்ல இது செட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன், என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அந்த பையனுடைய தாத்தா லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வேற சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணதுனால தான் இந்த தலைமுறையே உருவாயிருக்குது. அப்போ இவன் நம்ம ஜாதிக்குள்ள வரமாட்டான், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா, அந்த பையன் நல்ல பையன், நல்ல குடும்பம், இதை தாண்டி வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருங்க, உங்க கொள்கை எல்லாத்தையுமே வீட்டு வாசலோட நிப்பாட்டிக்கோங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து இந்த சமத்துவம் அது இதுலாம் பேசிட்டு இருக்காதீங்க, கண்டவனுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது, இப்பதானே ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், அடுத்தடுத்து நல்ல மாப்பிள்ள வருவாங்க அப்படின்னு மிரட்டியே கலையோடைய அப்பாவாய கலையோடைய அம்மா அடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் பிடிச்சிருந்தும் கலையோடைய அம்மானால இந்த சம்பந்தம் கேன்சல் ஆகுது. அங்க கட் பண்ணா நேத்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு ரோடு கிராஸ் பண்ணும்போது சசி அப்படின்ற ஒரு லாயர் இடிக்கிற மாதிரி வந்து ஜஸ்ட் மிஸ்ல நிப்பாட்டுறாருங்க. நேத்ராவும் அப்படியே சாரி கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வண்டி வேற ஸ்டார்ட் ஆகல, பின்னாடி பஸ் வேற ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே வண்டியை தள்ளிட்டே ஒரு கோர்ட்டுக்குள்ள நுழையிறாரு. கோர்ட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா நேத்ரா நின்றுட்டு இருக்காங்க. இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சசி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் தெரிய வருது, நேத்ராக்கு அங்கே யாரை பார்க்கணும், எப்படி பேசணும் அப்படின்றது தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே கிட்ட போயிட்டு என்னங்க ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அவங்க வச்சிருக்கிற பேப்பரை பார்த்துட்டு டிவோர்ஸ் விஷயம் அப்படின்றத சசி புரிஞ்சுக்கிறாரு. சரி வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போய் பேசலாம் அப்படின்ட்டு அவரோட ஆஃபீஸில் உட்கார வச்சு, டிவோர்ஸ் தானேங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நிறைய பேருக்கு ஈஸியாக டிவோர்ஸ் எல்லாம் கிடைச்சிருது, சட்டம் பெண்களுக்கு சாதகமானது, ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க, மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து நஷ்ட ஈடா ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் அதிலிருந்து பார்த்து எனக்கு ஃபீஸ் ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சசி பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தான் நேத்ரா சொல்றாங்க, எங்க டிவோர்ஸ் நான் அப்ளை பண்ண கிடையாதுங்க, என் கணவர் வீட்டு சைட்ல இருந்து தான் அப்ளை பண்ணியிருக்காங்க, நான் அதை எதிர்த்து வாதாடணும் அப்படின்னு சொல்ல, சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சசி சொல்றாரு. அங்க கட் பண்ணா நதி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கூட பிளைண்ட் டேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த பையனுடைய பேரு அபி. இவங்க 2 பேருமே ஒருத்தர் முகத்தை பார்க்காமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் எல்லாம் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணால பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தோட கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதாவது 2 பேருமே திருமணத்துக்கு எதிரானவர்கள், அதனால லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா யஷ்வந்த் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோட ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஓபன் பண்ணா ஒரு அம்மா அவங்க பொண்ணோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க சார், முகமெல்லாம் வேர்த்திருக்கு, அப்படியே படபடப்பா இருக்காங்க, கூட்டிட்டு வராங்க சார், ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அது எந்த இடம்னா மணமேடை. மாப்பிள்ளை தாலி கட்டலான்னு வரும்போது சுபம் அப்படின்னு போடுறோம் சார்,
என்னையா அதுக்குள்ளே படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க, இல்லை சார் இதுதான் என் படத்துடைய டைட்டில். தமிழ் சினிமாவில் சுபம் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிடுறாங்க. ஆனால் சுபத்துக்கு அப்புறம் தான் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனால் நான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே காட்டலான்னு இருக்கேன் சார் அப்படிங்கும்போது, அப்படியாப்பா உன்னோட ஜாதகத்தையும் உன்னுடைய பிறந்த தேதியும் கொடுத்துட்டு கிளம்பு, நான் மேனேஜரை வச்சு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் அனுப்பி விட்டுறாருங்க. இப்போ நம்ம யஷ்வந்த்துக்கு கீதா அப்படின்ற பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிறாங்க. சரி நான் வரேன், நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி யஷ்வந்த் சொல்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் கீதா ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறத காட்டுறாங்க. அண்ட் நம்ம யஷ்வந்த் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஃப்ரெண்டு குருபாய் கிட்ட போயிட்டு ஐடியா கேட்குறாரு இந்த மாதிரி கருவை கலைக்கிறதுக்கு. பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லவ்வில் சேர்றதுக்கு தான் ஐடியா கேட்பாங்க, நீ என்னடா ஸ்ட்ரைட்டாக கலைக்கிறதுக்கு ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரும் சரி ஏதாவது உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் நதியோட கதையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நதி பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னான பொண்ணு அண்ட் கல்யாணத்துக்கு எதிரானவங்க. கல்யாணம் அப்படின்னாலே நரக வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறாங்க. அதாவது ஒரு செடியை கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி வளர்த்து அந்த செடியிலேருந்து பூ பூத்ததுக்கு அப்புறம் அந்த பூவை செடியில் வச்சே நம்ம பார்த்து ரசித்தோம்னா அந்த பூ கடைசி வரைக்கும் பூவாகவே இருக்கும். அதை தூக்கி நான் தலையில் வைக்கிறேன் அழகு பார்க்குறேன் அப்படின்னு எடுத்து வச்சோம்னா அது ஒரே நாளில் காஞ்சு போயிடும். அதுதான் திருமணம், நரக வாழ்க்கை. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்றதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, ஒருவருக்கு ஒருவர் அப்படின்றது தான் கரெக்ட் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதரில் இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் கலையோட கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கலைக்கு மாப்பிள்ள அவங்க அம்மானால கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து இப்போ மாப்பிள்ள பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாப்பிள்ளையா பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. ஒவ்வொரு முறையும் கலை ரெடி ஆகி அப்படியே டீ சர்வ் பண்ணுறதுக்காக வராங்க. கலைக்கு மாப்பிள்ளைய பிடிச்சா மாப்பிள்ளைக்கு கலையை பிடிக்க மாட்டேது. சரி கலைக்கும் மாப்பிள்ளைக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சி போயிடுச்சு, இனி என்ன கல்யாணம் தான் அப்படின்னு ஆரம்பிச்சா கலையோட அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேதுங்க. அந்த வகையில் சினிமா மாப்பிள்ளை ஒருத்தர் வராருங்க. சினிமாவில் பாட்டு எழுதக்கூடிய ஒரு நபர். அவர் பிடிச்சி போய் எல்லாம் ஓகே ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் கலையோட அம்மா ஒரு சினிமாவில் இருக்கிறாரு, அவருக்கு பல பெண்கள் கூட தொடர்பு இருக்கும், செட் ஆகாது அப்படின்னு அந்த சம்மந்தத்தை கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நதி மற்றும் அபி இவங்க ரெண்டு பேருமே புதுசாக ஒரு வீடு எடுக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியாக வாழ்க்கையை தொடங்குறாங்க. அங்கே கட் பண்ணால் நேத்ரா பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கொடுக்காம தொடர்ந்து அந்த லாயர் கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்க, லாயரும் பணம் கேட்டு வாங்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் கீதா பார்த்தீங்கன்னா ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படியாவது அந்த கருவை கலைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்காங்க. நேத்ராவுடைய கணவர் வீட்டில் நேத்ராவை சேர்த்துக்கல அப்படின்றதுனால ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தாங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம நதி ஒர்க் பண்ணுற அந்த ஃபேஷன் டிசைனிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜருக்கு நதியை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நதி எப்போ பார்த்தாலும் எகத்தாளமாக நடந்துப்பாங்க, டேபிள் மேலே காலை போட்டுட்டு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே கட் பண்ணால் கலையோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஸோ கலையோடைய அம்மா பார்த்தீங்கன்னா வர மாப்பிள்ளை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு வந்து டீ சர்வ் பண்ணி ஒரு மாதிரி இவங்க வெறுத்து போயிடுறாங்க வாழ்க்கையே. ராத்திரி அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, இன்னும் எத்தனை பேர்த்த தான்ப்பா நான் புருஷனா நினச்சி டீ கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்காது, பேசாமல் ஆட்சிக்கு நடந்த மாதிரி சின்ன வயசுலேயே எனக்கும் குழந்தை திருமணம் நடந்திருக்கலாம், ஏன்பா குழந்தை திருமணம்லாம் நடந்தது அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் கலையோட அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் பெண்கள் வயதுக்கு வந்து சுயமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஆண்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்கள காலகாலத்துக்கு அடிமையாக நடத்தணும்னா இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணணும், அவங்கள சிந்திக்கவே விடக்கூடாது அப்படின்னு தான் ஏகப்பட்ட சட்டங்கள் அந்த காலத்தில் இருந்தது அப்படின்ற விஷயத்த நம்ம கலையோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நிதி அபி ரெண்டு பேருமே லிவிங் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் அபி பக்காவான பிளே பாயா இருந்தாலும் நிதி கிட்ட மட்டும் ஒரு தாய்மையை உணர ஆரம்பிக்கிறான். ஸோ அன்பை உணர ஆரம்பிக்கிறான். அதனால உண்மையிலேயே நிதியை காதலிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்பப்போ அந்த காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் நிதி கல்யாணத்துக்கு எதிரானவங்க. அங்கே கட் பண்ணா இப்போ யஷ்வந்தை குருபாய் ஒரு மெடிக்கல் ஷாப்காரன்ட்ட கூப்பிட்டு போறாருங்க. அந்த மெடிக்கல் ஷாப்காரன் நான் ஒரு டேப்லெட் தரேன், 1 வீக்கில் ப்ளீடிங்காக எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மாதம் அப்படின்னு கேட்க 4 மாதம்ன்றாரு. 4 மாதம்னா டேப்லெட்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கைவிட்டாரு. அங்கே கட் பண்ணா நேத்ராவுடைய வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. ஆக்சுவலாக நேத்ரா கிட்ட ஏன் கணவர் டிவோர்ஸ் கேட்குறாரு அப்படின்னா நேத்ரானால குழந்தை பெற்றுக்க முடியாது, ஸோ அதுதான் காரணம். பட் அதை மட்டுமே காரணமாக கோர்ட்டில் வைக்க முடியாது, டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நேத்ராவுடைய கணவர் தேவையில்லாத எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கோர்ட்டில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹீரிங்க்கு இந்த வழக்கை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிடறாங்க. அங்கே கட் பண்ணா நம்ம கலையோட வாழ்க்கையை காட்டுறாங்க. கலைக்கிட்ட அவங்க அம்மா ஒரு கவரை கொடுத்து புதுசாக ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, கலைக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. அந்த கவரை தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கலையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறோம் ஆண்டி, கலையும் கூட அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்க, கலை நான்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒழுங்காக அவங்க கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கலையோட அம்மாவே அனுப்பி வைக்கிறாங்க. சரி வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு இவங்க ஜுவல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்சதை நீ வச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, கலையும் பார்த்தீங்கன்னா ஜுவல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு கண்ணாடியில் பார்க்க, ஸோ கலைக்கே கலை மேலே ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதை தேடுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா ஒரு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக தேடுறாங்க. சரி இந்த மாப்பிள்ளை வந்து ஓகே ஆயிரும், ஏன்னா அம்மாவே பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலை அந்த மாப்பிள்ளை மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாங்க.
அங்கே கட் பண்ணால் கீதாவை காட்டுறாங்க. கீதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கருவை கலைக்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே தோல்வி அடையுது. அதனால் வயிற்றை பார்த்து தன்னோட வயிற்றை தானே அட்டாக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த யஷ்வந்தும் இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. கலையோட வில்லேஜில் ஒரு மதிக்கத்தக்க பெரிய மனுஷன் இறந்து போயிடுறாருங்க. அந்த ஊர்வலத்தில் நம்ம கலையோட அப்பா கலந்துக்கிறாரு. வீட்டுக்கு போய் அவரை பார்க்க முடியலன்னு அந்த ஊர்வலத்தில் இவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் சசி மற்றும் நேத்ரா 2 பேரும் ஒரு டீ ஷாப்பில் மீட் பண்ணிக்கிறாங்க. என்னதாங்க அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேத்ரா என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்றதுனால தான் அவங்க இந்த மாதிரி டிவோர்ஸ் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கான ஆதாரம் இருக்குதா, ஃபர்ஸ்ட் உங்களை ஒரு டெஸ்ட் எடுப்போம், டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நேத்ராவை ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா நம்ம கலை கிணத்துக்குள்ள உட்காந்து ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கலையோட அம்மா இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வராங்க. அப்படிங்கும்போது மாப்பிள்ளை வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இல்லை மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க பக்கத்தில் யாரையோ பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போகலான்னு இருக்கிறாங்க, நீ போய் கொஞ்சம் நார்மலாக ரெடி ஆகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு கலையும் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஜாலியாக ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாப்பிள்ளையை கலைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, வந்து எல்லாம் நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐயனார் ஐயாவோடைய டெத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாங்க, நியாயமாக பார்த்தா அவரை வீட்டில் போய் பார்த்துருந்துருக்கணும், அவரை பார்க்க முடியாமல் போச்சு, அதனால தான் அவரோட ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டேன். அப்படிங்கும்போது ஊர்வலத்தில் நீங்கள் ஆடிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ இல்லைங்க அது இவர் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கலையோட அம்மா சமாளிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவர் ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. ஊர்வலத்தில் குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கிறவங்களோட வீட்டில் எப்படி பொண்ணு எடுக்கிறது அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பி போயிடுறாங்க. கலையோட அம்மா செம்ம காண்டாயிடுறாங்க. கலையோட அப்பா பிடிச்சி கண்டபடி கத்தி விட்டுறாங்க. ஏங்க நீங்கள் வேலை வெட்டிக்கு தான் போகிறதில்ல, அட்லீஸ்ட் வீட்லேயாவது இருக்கலாம்ல, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இத்தனை சம்மந்தத்தை கேன்சல் பண்ணி விட்டது கலையோட அம்மா தான். ஒரு சம்மந்தத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கலையோட அம்மாவை அந்த திட்டிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி ரொம்ப மன உளைச்சல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கலையோட அப்பா கிட்ட பேசலான்ட்டு போகும்போது கலையோட அப்பா அழுகுறாரு. அம்மா பற்றி தான் உங்களுக்கே தெரியும்லப்பா, அழுவாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு கலை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக கலைக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்குங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம நதியை காட்டுறாங்க. நதியோட மேனேஜர் ஃபோனை போட்டு இந்த மாதிரி நீ மேனேஜரை அவமரியாதைப்படுத்துகிற, டெஸ்க் மேலே காலை வைக்கிற, அதனால் உன்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் டெம்பரரியாக அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நதியும் திருப்பி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் ரிப்போர்ட் வந்திருக்குங்க. நேத்ரா வந்து குழந்தை பிக்கிறதுக்கு தகுதியானவங்க. ஸோ மாறா நேத்ராவுடைய கணவர் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நேத்ரா மேலே பழி சுமத்தி டிவோர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்கிறான். இது வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது, இந்த ரிப்போர்ட்டை காமிச்சு நம்மளே வந்து டிவோர்ஸ் கொடுத்துர்லாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நேத்ரா சொல்கிறாங்க, டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன், என் புருஷன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான், நான் எங்கே போவேன், நான் தனிமரமாக தானே நிற்பேன், நான் என் புருஷா வீட்டில் இருக்கிறது தான் மரியாதை, நான் அங்கே தான் இருக்கணும், எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நேத்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கீதா பார்த்திங்கன்னா அந்த கருவை பெற்றெடுக்கவும் முடியாமல் வளர்க்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யஷ்வந்தும் பார்த்திங்கன்னா அந்த கருவை கலைக்கிறதுக்கு ஒவ்வொரு இடமா போய் ஏற்பாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் நேத்ராவுடைய வழக்கு பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. நேத்ராவுடைய கணவர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேத்ரா வந்து தொடர்ந்து கொடுமைப்படுத்துகிறாங்களாம், அதனால் நேத்ரா கூட வாழ முடியல, நேத்ரா பயங்கரமாக மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பொய்யான எவிடன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரீசெண்டாக வந்து கவுன்சிலிங்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்ராவுடைய கணவர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஒத்துக்க மாட்டேன்றாருங்க. ஸோ நேத்ரா கிட்ட தான் குறை இருக்குது அப்படின்னு சொல்லி நேத்ரா கிட்ட இருந்து எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு போராடுறாரு. இப்போ யஷ்வந்த் ஷூட்டிங் போனால் தான் காசு கிடைக்கும், ஷூட்டிங் போகிற இடத்துல லீவ் வேணும், எனக்கு பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் பாவம் பார்த்து இந்த காசு வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பி வைக்க நம்ம யஷ்வந்த் கீதாவை டாக்டர் கிட்டலாம் கூட்டு போய் செக்அப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருங்க. ஸோ 4 மாதம் ஆயிடுச்சு. இவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து ஆரோக்கியமாக தாங்க இருந்துட்டு இருக்கு. கலை ஒவ்வொரு மாப்பிள்ளைக்கும் ஒரு செடி வச்சு அந்த செடியில் பூவே பூத்துருச்சுங்க. இப்போ கலையோட அம்மா ஊருக்குள்ளே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க, பெரிய இடத்துல ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு அப்படின்ட்டு. அங்கே கட் பண்ணால் நேத்ராவுடைய வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேத்ரா ரொம்ப குடும்பக்காரி, ஈவன் நேத்ராவுடைய மாமனாரை கூட பாலியல் ரீதியாக கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறா அப்படின்லாம் ஃபேக்கான எவிடன்ஸ் வைக்கிறாங்க. அதை கேட்கும்போது நேத்ராக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கோர்ட்டில் பாதிலேயே வெளியே போயிடுறாங்க. ஜட்ஜும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இது கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சாரி யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேத்ராவை சமாதானப்படுத்துறதுக்காக போய் சசி சொல்கிறாரு, இந்த மாதிரி கோர்ட்லலாம் பாதியில் வரக்கூடாது, இன்னும் இந்த வழக்கு நம்ம கையில் தான் இருக்குது, கவலைப்படாதீங்க, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ கலையோட வீட்டுக்கு பெரிய சம்பந்தம் வந்திருக்கு. கை நினைக்கிற லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருதுங்க. இப்போது கலையோடைய அப்பா இலையெல்லாம் பிடுங்கிறதுக்காக போயிட்டு வராரு. அப்போ கலையோடைய அம்மா பார்த்தீங்கன்னா வேணுன்னே வந்து கலையோடைய அப்பாவை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுறது, அசிங்கப்படுத்துறது, அட்லீஸ்ட் வாயை வச்சுட்டு இந்த வாட்டியாவது சும்மா இருக்க சொல்கிறா, இல்லாட்டி இந்த சம்மந்தமும் போயிடும் அப்படின்னு அவங்க பிரதரை திட்டுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கலையோடைய அம்மா பார்த்தீங்கன்னா கலையை ரொம்ப நேரமாக ஆளக்கானமே அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க. கலையை காணோம். என்னடான்னு பார்த்தா மாட்டு கொட்டாய்கிட்ட கலையை ஒரு குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வேற யாரும் கிடையாதுங்க, மாப்பிள்ளையோடைய அண்ணன் குழந்தை. அதை பார்த்ததும் இந்த சம்மந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டுறாங்க.
சொல்லிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை வந்து மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை அப்படின்றதுனால நம்ம கலை கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் அதே மாதிரி பிறந்துரும் அப்படின்னு சொல்லி இந்த சம்மதத்தை கேன்சல் பண்ணியிருக்காங்க. கலையோட அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஏண்டி ஒரு பச்சை குழந்தைய காரணம் காட்டி இந்த சம்மந்தத்தை கேன்சல் பண்ணுவியா அப்படின்னு கேட்டதுக்கு, நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் இதே மாதிரி பிறந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்கங்க. ராத்திரி மன உளைச்சல்ல நம்ம கலையோடைய அப்பா சித்தப்பா கூட சேர்ந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக அங்கே கலை வரதை பார்த்ததும் சைலண்ட் ஆயிரு, இந்த டாப்பிக்கை விட்டுரு, இல்லை அவள் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுகிறாங்க. அப்போ கலை போயிட்டு, ஏப்பா அம்மா தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நீ எதுவுமே கேட்க மாட்டியாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இத்தனை வருஷமா என்னை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ தப்பாக நினச்சிருவாங்களோன்னு பயந்தே வாழ்ந்துட்டமா, உன்னுடைய அம்மா வெகுலி, சரி விடு, இப்போ தானே நீ வந்து என்கிட்ட கேட்டிருக்க, நான் வந்து பார்த்துக்கிறேன், உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணிக்க, அது வரைக்கும் உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு, உனக்கு என்னமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ரைட்டர் ஆகணும் அப்படின்றது தான்ப்பா ஆசை அப்படின்னு சொல்ல, அப்போ நீ ரைட்டர் ஆகுமா, கல்யாணத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், ஒழுங்காக வந்து இப்போ தூங்குங்க, சரக்கு அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கலை சொல்லிடுறாங்க. அங்கே கட் பண்ணா அபி மற்றும் நதியோட கதை இருக்கு இல்லையா. அபி பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, எத்தனையோ பொண்ணுங்க கூட பழகிருக்கிறேன், ஆனால் நதிக்கிட்ட மட்டும் ஏதோ ஒன்று நான் பார்த்துட்டேன்டா, அவகிட்ட இருந்து ஒரு தாய்மை உணர்றேன், அன்பு உணர்றேன், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன்டா, சரியான நேரம் வரும்போது அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அபி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போது நதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலில் கட்டை போட்டுக்கிட்டு அதில் எஃப்யூசின்னு எழுதிக்கிட்டு வேணுன்னே டேபிள் மேலே காலை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மேனேஜர்னால எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவ்வளோ எகத்தாளமாக தான் நதி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கலையோடைய அப்பாவுக்கு பர்த்டேங்க. கலையோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது போய் குளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் கலையோட அப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாட்டை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கலை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸாக ஒரு ஷர்ட்டும் அண்ட் கேக்கெல்லாம் வச்சு டெக்கரேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கலையோட அப்பா குளிக்கிறதுக்காக போயிருக்காருங்க. அங்கே கட் பண்ணால் கீதாவை பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. ஸோ டாக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி கருவை கலைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டாக்டர் வந்து திட்டி விட்டுறாங்க. ஏமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக இருந்திருக்கணும்ல, 4 மாதம் ஆயிடுச்சு வந்து கலைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் வந்து குழந்தை கிடைக்கலன்னு கோடியாக பணத்தை கொட்டிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா நம்ம நதி இருக்காங்க இல்லையா, பாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. அந்த இடத்துல சர்ப்ரைஸாக ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு அபி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அங்கே கட் பண்ணால் நம்ம நேத்ராவுடைய வழக்கு கோர்ட்டுக்கு வருது. ஸோ கோர்ட்டில் வச்சு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்ரா வாண்டடா போதும் சார் ஸ்டாப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் விட்டால் அவங்களுக்கும் எனக்கும் அஃபேர் இருக்குன்னு கூட அவங்க பேசுவாங்க, நானே டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து நேத்ரா கிளம்பிடுறாங்க. இப்போ கீதா கிட்ட டாக்டர் தெளிவாக சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி சமயத்தில் வந்து கருவை கலைக்கிறது அப்படின்றது உங்களுடைய உயிருக்கே ஆபத்து, அது மட்டும் இல்லாமல் இல்லீகல், இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் கலையோட வீட்டை கட்டுறாங்க. கலையோட அம்மா திடீர்னு சத்தம் போட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுன்னு அடிச்சு பிடிச்சி கலை அந்த இடத்துக்கு போய் பார்த்தா கலையோட அப்பா பாத்ரூமில் வலிக்கு விழுந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாருங்க. இப்போ நேத்ரா பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களுடைய தாலியை அப்படியே அத்து வீசிட்டு அவங்களுடைய பொட்டை அப்படியே அழிச்சு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபி இருக்கிறார் இல்லையா, சர்ப்ரைஸாக பாரில் வச்சு நம்ம நதி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாருங்க. உடனடியாக நதி அதை அவமதிக்கிற மாதிரி அபியை உதச்சி தள்ளிட்டு அந்த இடத்துல கிறுக்கி மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிதி ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லையா, கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம கலையோடைய அப்பாக்கான இறுதி சடங்குக்கான ஏற்பாடுலாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. கலைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாளையிலேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொன்ன அப்பா இப்போ நம்ம கூட இல்லை. அடுத்து கலை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா கலையோடைய அம்மா டிசிஷன் எல்லாமே தப்பாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலை விட்டு நம்ம கீதா வெளியே வராங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல யஷ்வந்த் இல்லை. யஷ்வந்த் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இப்போ டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம நேத்ரா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண. அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க, நீ ஒர்க் பண்ணுமா, அதே சமயம் உன்னோட ட்ரீமை ஃபாலோ பண்ணு, ஏதோ எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம நேத்ராவும் அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் சசி கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே காதலாக மாற ஆரம்பிக்குதுங்க. அங்கே கட் பண்ணால் அபி பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு நம்ம நதி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உங்ககிட்ட தான் வந்து தாய்மை உணர்ந்தேன், அதனால தான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படிங்கும்போது, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, ஆரம்பத்திலேயே வந்து நம்ம சொல்லிட்டோம்ல நம்ம 2 பேர்த்துக்குள்ளே கல்யாணம்லாம் வேண்டாம், நம்ம இப்படியே இருக்கலாம், இப்படியே இருக்கிறது தான் நல்லதுன்னு, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேர்த்துக்குள்ள சண்டை தான் வருது. இப்போ குருபாய் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் மற்றும் கீதாக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் ஃபேக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் புருஷன் பொண்டாட்டின்னு போய் கருவை கலைக்கலாம், இப்போ லீகல் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்குறாரு. சரி இதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யஷ்வந்த் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம சசியோடைய அப்பா இறந்து போயிட்டாருங்க. ஆர்மியில் இருக்கும்போது அவருக்கு தவசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீதா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம சசி அவருடைய அம்மா தங்கச்சி கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கீதாவை நல்லபடியாக இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கலையோட வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்த சொந்தக்காரர் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணை வந்து என்னோட தம்பிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, ஏன்னா என் தம்பியும் 2 கோழி பண்ண வச்சுருக்கான், பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக தான் பண்ணிகிட்டு இருக்கான், நல்லா வச்சு பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கலையோட அம்மாவும் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சசியும் நம்ம நேத்ராவும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக இவங்க 2 பேர்த்துக்கும்
பேர்த்துக்குள்ள காதல் அப்படின்றது உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க ட்ராவல் பண்ணியே இவங்க 2 பேர்த்தோடைய காதலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நேத்ராவோடைய ட்ரீமில் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுலையும் இருக்கிறாங்க. இப்போ அபி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருடைய காதலை நிதிக்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. பட் நிதிக்கு பார்த்தீங்கன்னா காதல், கல்யாணம் இதிலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கையை தான் வந்து அவங்க அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சசியோட ஃப்ரெண்டு சசிகிட்ட சொல்கிறாரு, ஒரு கேஸை எடுத்தோமா, அந்த கேஸை முடிச்சோமா, அத்தோட கிளைண்ட்டுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ணிட்டு போயிடணும். நீ என்ன அந்த கிளைண்ட்டு கூட சேர்ந்து ஊரெலாம் சுற்றிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் செட் ஆகாது. அதுவும் குறிப்பாக டிவோர்ஸ் ஆனவங்க அவங்களெல்லாம் நம்பாதரா, ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சசியும் அதை பற்றி திங்க் பண்ணுறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த கோழி பணியெல்லாம் பார்க்கறதுக்காக கலையோடைய அம்மாவும் போகிறாங்க. கலைக்கிட்ட ஃப்ரெண்டு கூப்பிட்டு நீ அந்த மாப்பிளையை ஓகே பண்ணிட்டே அப்படின்னு கேட்கும்போது வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு விமனைசர் தெரிஞ்சுமா ஓகே சொன்னேன் அப்படிங்கும்போது எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம கலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம கலையோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அள வச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாங்க. அப்போ பின்னா பிறந்துட்ட அப்படின்னு இப்போ வரைக்கும் நீ அழுதுட்டு இருக்க அதுதானே அப்படின்ற மாதிரி சொல்லி அம்மாக்கும் பொண்ணுக்கும் வந்து பயங்கரமாக சண்டை வருது. உன்னால தான் என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம கலையை அவங்க அம்மாவை திட்டி விட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கீதா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற அக்கா நீ எத்தனை மாசமா அப்படின்னு கேட்க இவங்க 4 மாசம்ன்றாங்க. அந்த அக்கா 12 வருஷம்ன்றாங்க. ஸோ 12 வருஷமாக குழந்தை இல்லாமல் இப்போ தான் குழந்தை உருவாயிருக்கிறதா சந்தோஷமாக சொல்கிறாங்க. பட் கீதா குழந்தைய கலைக்கிறதுக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் கிட்ட பேசும்போது டாக்டர் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. என்ன சர்டிஃபிகேட்டை காமிச்சாலும் இது இல்லீகல், இதை பண்ணால் உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும், முதல் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துலேருந்து இவங்க 2 பேர்த்தையுமே அமுச்சு வச்சிடுறாங்க. ஸோ யாருமே கருவை கலைக்கிறதுக்கு முன் வரவே இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் ஜெண்டர் என்ன அப்படின்னு கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த குழந்தை வளர்ந்துடும். இப்போ கலையோட பாட்டி வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு பூச்சி மருந்து குடிச்சிருந்துருக்காங்க. எப்படியோ டாக்டர் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து காப்பாற்றிட்டாங்க. என் பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் வீட்டில் நடக்கிற இன்சிடெண்ட்டை பார்த்தெல்லாம் பண்ண கிடையாது. ஆக்சுவலாக என்னை பார்க்குறதுக்கு யாருமே வர மாட்டேன்றாங்க, என்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டேன்றாங்க. நான் சாவறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன், யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம நதி இருக்காங்க இல்லையா, வீட்டுக்கு ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து அவனுடைய ஆம்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அபி முன்னாடியே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சுத்தமாக அபிக்கு பிடிக்கவே இல்லை. உடனே அபியை சமைக்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பெட்ரூம்குள்ளே போயிடுறாங்க. அது அபிக்கு மேலும் கோவத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அபி உண்மையிலேயே நதியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அபி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் யஷ்வந்த் கதை சொல்கிறதுக்காக ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ண போகிறாரு. இவரால் கதையே சொல்ல முடியலைங்க. மனசுடைஞ்சு போய் ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறாரு. அப்போது ஒரு திருநங்கை வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவரோட எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்ல அந்த திருநங்கை வந்து கேரளாவில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணி தருவாங்க, பட் வெளியே யாருக்கும் தெரியாமல் தான் அதை பண்ணுறாங்க, நீங்களும் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அவங்களுடைய நம்பரை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் ஃபோனை இவர் வீட்டிலேயே வச்சுட்டாருங்க. அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா நம்ம கீதா எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா இந்த ஒரு மெசேஜ் வந்திருக்கு. கூடயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷாப்பிங் நெட்வொர்க்கில் இருந்து ஹாப்பி பர்த்டே யஷ்வந்த் அப்படின்ற ஒரு க்ரீட்டிங் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அப்போ தான் வந்து கீதா புரிஞ்சுக்கிறாங்க யஷ்வந்த்துக்கு பர்த்டே அப்படின்ட்டு. உடனே குருபாய் வீட்டுக்கு வர சொல்லி அந்த பர்த்டே சர்ப்ரைஸுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க. கீதா ஃபேஸ்புக்கில் அவங்க கணவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்ட்டை பார்க்குறாங்க. பார்த்து ரொம்பவே கஷ்டமாகறாங்க. உடனே சசிகிட்ட போய் இவங்களோட கல்யாணத்தை பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு உன்னோடைய ட்ரீமை ஃபாலோ பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. இப்போது யஷ்வந்த் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் யஷ்வந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மூடு இல்லை. நாளைக்கு நம்ம கேரளா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. இப்போ கலை பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மரத்தையும் நட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போது கடைசியாக சொந்தக்காரங்களை பேசி முடிச்சிருந்துருக்காங்க இல்லையா, இந்த சம்மந்தத்தை கன்ஃபார்ம் பண்ணிடலாம், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் முடிவு எடுத்துட்டாங்க. கலையும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ நிதி வழக்கம் போல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா வீடு லாக் பண்ணப்பட்ட நிலமையில் இருக்குது. சாவி எப்போதும் வைக்கக்கூடிய இடத்துல இல்லை. பயங்கரமாக நிதி டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸ்டார் கேஸ்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரி அபி பார்த்தீங்கன்னா அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராரு. நிதி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீ வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே அப்படின்ட்டு. நான் எதுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும், நம்ம 2 பேரும் இன்ஃபார்ம் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுற அளவுக்கு நம்ம 2 பேத்துக்குள்ள ஒன்றுமே இல்லை, எந்த ஃபீலிங்குமே இல்லை, இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் கேள்வி கேட்குறாரு. நம்ம நிதி கிட்ட பதிலே இல்லை. எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படிங்க போது, நீ ஒரு பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அந்த ரூம்குள்ளே இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், நான் வீட்லேயே உட்காந்துட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கும் போது, ஆக்சுவலாக நீ சமைக்க போனப்பவே அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், ரூம் டோர் ஓப்பனில் தான் இருந்தது, நீ ஏன் உள்ளே வந்து பார்க்கல அப்படிங்கும் போது இவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டைங்க. ஆமாம், நான் இதெல்லாம் எதுக்காக உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன், என் கேரக்டர் நல்ல கேரக்டர், நான் ஏன் உன்ட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு கடுப்பாகி அந்த இடத்துலேருந்து நிதி பேகெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம கீதாவும் யஷ்வந்தும் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு கிளம்பி போகிறாங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே தெரியுது. ஆக்சுவலாக 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க, பேசாமல் அந்த குழந்தைய பெற்று வளர்க்கலாம்ல, கப்புள்ஸாக இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. பட் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த குழந்தைய கலைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அது என்ன காரணம் அப்படின்னு நமக்கு இப்போதைக்கு தெரியல.
இப்போ நம்ம நேத்ரா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ட்ரீமை ஃபாலோ பண்ணி அந்த ட்ரீமில் அச்சீவ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு பெங்களூரில் வேலை கிடச்சிருக்கு. இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லலாம் அப்படின்னு சசிக்கு கால் பண்ண கால் போல். அதனால் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு லவ் யூ சொல்லி ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்கிறாங்க. அங்கே சர்ப்ரைஸாக இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணலாம்னு நம்ம நேத்ரா பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே கட் பண்ணால் கேரளாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நம்ம யஷ்வந்தும் கீதாவும் சேர்ந்துட்டாங்க. அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கலைக்கான திருமண ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கலை எங்கே போனேனே தெரியல. கலையை பார்த்தீங்கன்னா கலையோடைய அம்மா ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம நேத்ரா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷமான செய்தியை சசிக்கிட்ட சொல்லலான்னு காஃபி ஷாப்புக்கு வந்தால் அங்கே சசியோட அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரி அவங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சா நீங்களே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான செய்தியை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் பையனை விட்டுருமா அப்படின்னு பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சாண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா செட் ஆகாது, விட்டுருமா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லையா, என் பையன் ஒரு டிவோர்ஸ் ஆனவ கூட சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு எல்லோரும் பேசினாங்கன்னா என்ன நினைப்பாங்க, அதனால் என் பொண்ணோடைய வாழ்க்கைக்காக தயவு செஞ்சு என் பையனை விட்டு போயிரு அப்படிங்கும்போது, இல்லை அவர் வந்துருட்டும் அப்படிங்கும்போது பார்த்தா அவர் லைனில் இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ கலையை காணோம் அப்படின்னு சொல்லி கலையோட அம்மா கோயிலில் தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, கோயிலுக்கு வெளியே ஒரு பக்கம் கலை ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க தலையாட்டுறாங்க. அப்போ தான் தெரிய வருது கலைக்கு இந்த மந்த்லி ப்ராப்ளம் தான் வந்திருக்கு, நீ முன்கூட்டியே ப்ரிப்பேராக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி யாருக்கிட்டையும் சொல்லாத, நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலையோட அம்மா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழுத்து வந்து கிளாத்தை கொடுத்து நீ போ, உன்னை சரி பண்ணிட்டு வா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கலையும் சரின்னு கேட்டுட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கலையோடைய அம்மா பார்த்தீங்கன்னா அந்த மணமேடைக்கு கலையை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா தாலி கட்டுறதுக்கு தயாராகிறாருங்க. இப்போ நேத்ரா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து அப்படியே மன உளைச்சலோட போயிட்டு இருக்காங்க. ஸோ கட்டின கணவனும் ஏமாற்றிட்டான், காதலிச்சவனும் ஏமாற்றிட்டான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம கலைக்கு திருமணம் ஆகுது. அதே சமயம் நம்ம நதி பார்த்திங்கன்னா அப்படியே ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி, அவங்களும் டிப்ரெஷனோட. அப்புறம் நம்ம கீதாக்கு அபாஷனுக்கான ஏற்பாடுலாம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்திங்கன்னா வெளியிருந்து நம்ம யஷ்வந்த் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் இது ஒரு புக்காக பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க. இந்த புக்கோடைய பேர் கண்ணகி. இதை வெளியிட்டது யார் அப்படின்னா கீதா தான். ஸோ என்னங்க கதை எல்லாத்தையுமே பாதியோடு முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கீதா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக யாரோடைய கதையுமே வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேலே வந்து ஒரு பணக்காரன் ஆகிட்டானா நீ கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு ஒரு கம்மா போட்டு அந்த கதை கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கீதா சொல்கிறாங்க. நம்ம ஒரு கதாபாத்திரத்துக்கூட கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னா அது உண்மை ஸ்டோரியாக தான் இருக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த கதைக்கு வந்து எண்டே கிடையாது அப்படின்னு கண்டினியூ பண்ணுற மாதிரி இந்த கதையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் கதையை நான் கம்ப்ளீட் பண்ணுன்னா அந்த கடைசி பக்கத்தை கிழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு கீதா கிட்ட செல்ஃபி எடுத்துகிட்டு நீங்கள் கதையை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஒரு பாசிட்டிவான எண்டாக இருந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் இல்லையா, கலை, நதி, நேத்ரா, கீதா அப்படின்ட்டு இது எல்லாமே ஒரே ஆள் தாங்க, நம்ம கீதா தான். கீதாவோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இன்ஸ்டன்ட்டை தான் இவங்க கதையை எழுதி வச்சிருக்கிறாங்க. வேறு வேறு கதாபாத்திரத்தில் கீதா ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான், அவன் பக்கத்தில் குறைய வச்சுக்கிட்டு கீதா பக்கத்தில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிடுறான். டிவோர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண லாயர் கூட காதல் வருது. அந்த லாயரும் காதலிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் கல்யாணம்னு வரும்போது அவரும் ஏமாற்றிட்டு போயிடுறாரு. ஸோ கல்யாணத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிடுது. அதுக்கப்புறம் அபி அப்படின்ற ஒருத்தவங்களோட லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் கல்யாணம்னு அப்ரோச் பண்ணுறான். மறுபடியும் கல்யாணத்து மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு அவனை விட்டு வந்துடுறாங்க. அவனை விட்டு வரும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்சிக்கு காரணம் யஷ்வந்த் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். யஷ்வந்த் கிடையாது. யஷ்வந்த் யார் அப்படின்னா கலையை ஃபஸ்ட்டு ஒரு மாப்பிள்ளை நீங்கள் எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாப்பிள்ளை கலைக்கு யாருக்கு கால் பண்ணுறதுனே தெரியாமல் அந்த மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டு யஷ்வந்த் அந்த கருவை கலைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ கேரளாவில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குதுங்க. நேராக கீதா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இப்படியே வாங்க, உங்களை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யஷ்வந்த் எமோஷ்னலாக சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் கீதா இந்த கதையெல்லாமே வந்து வேறு கதாபாத்திரத்தமாக சித்தரித்து எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி யஷ்வந்தும் கீதாவும் ப்ரெசென்ட்டில் சேர்ந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா கீதாவுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், டேரக்டர் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. மேபி யஷ்வந்த் டேரக்டர் ஆனதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அப்படி இல்லைன்னா இவங்க ஸ்டில் சிங்கிள் வாழ்க்கையவே ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நமக்கு தெரியுது. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.